எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் வந்து நித்திய கல்யாணி செடி. இத வந்து சுடுகாட்டு பூன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே வேணாலும் காட்டில, மேட்ல அதிகமாக பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டில எங்கேனா விளைஞ்சிட்டு கிடக்கும். இப்போ அப்படிலாம் இல்ல. நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சவங்க எடுத்துகிட்டு வந்து வீட்லேயே வைக்கிறாங்க. அதில பார்த்தீங்கன்னா, விதை இருக்கும். அந்த பூ பூத்து இதுதான் அதோட விதை. உள்ள கருப்பு கருப்பா இருக்கு பாருங்க, அது விதை. சரிங்களா? இது வந்து நம்ம செடி ஒண்ணு வச்சுட்டோம்னா, தண்ணி ஊத்த ஊத்த அது வளருது பார்த்தீங்களா? வளர வளர அதோட விதை வெடிச்சு, அங்கேயே விழுந்து அங்கேயே சின்ன சின்ன செடியா முளைக்கும். அங்க பாருங்க, குட்டி குட்டியா இருக்கு பார்த்தீங்களா? அதோட விதை விழுந்து முளைச்சது. ஒண்ணு வச்சாலே போதும். அது சுத்தி நெறைய செடி வந்துட்டே இருக்கும். இல்ல நீங்க ஒரு எப்படி சொல்றது? நீங்க வேற இடத்துல வைக்கணும்னா, அந்த சின்ன செடிய எடுத்துட்டு போய் வைக்கலாம். இல்லன்னா அதோட விதைய எடுத்துட்டு போய் கூட வைக்கலாம். ஆக்சுவலா இது வந்து நெறைய இடத்துல அறுவடையே பண்றாங்க. எதுக்காகன்னா, சுகருக்கான மருந்து தயாரிக்கிற அப்படின்றதுல. இதோட இலை இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 10 இலை, ஒரு 10 பூ 2த்தையும் வந்து ஒரு கொஞ்சோண்டு சீரகம், ஒரு கொஞ்சமா ஒரு சிட்டிகை அளவுக்கு அள்ளி சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் ஆகுற அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சு, அதை வடிகட்டி குடித்தோம்னா சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து சுகர்னால வந்து நிறைய வந்து புண்ணு ஆறாமல் இருக்கும். நாள்பட்ட ஆனாலும் புண்ணு ஆறவே ஆறாது. அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த இலைய எடுத்து அந்த தேங்காய் எண்ணெயோட நல்லா தைலம் ஆகுற நல்லா இதுவாகிற மாதிரி நல்லா காய்ச்சி அதை வந்து அது மேலே தடவிட்டே வந்தோம்னா அந்த புண்ணு கூட சீக்கிரமாக ஆறி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வீட்டில் வைக்கிறது நல்லது. சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பூவை வந்து நம்ம வீட்டில் விக்கிரகத்துக்கு வைக்கலாம் அப்படின்னா தாராளமாக வைக்கலாம், வச்சு பூஜை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த காலத்தில் எதுக்காக சுடுகாட்டு பூ சொல்கிறாங்க அப்படின்னா, இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பாடியை புதைக்கிறாங்க இல்லையா, புதைக்கும் போது இந்த செடியை வச்சு புதைப்பாங்களாம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, வாழும்போது அவங்க ஒரு இந்த செடியை இந்த மூலிகையை பயன்படுத்தி இருந்தாருன்னா அவரோட வாழ்நாள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் அதிகரிச்சிருக்கும் அப்படின்ற ரீசனுக்காக தான். அதனால் நிறைய பேர் வந்து பயந்துட்டு, ஐயோ இது சுடுகாட்டில் வளருது, சுடுகாட்டு பூ அப்படின்னுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து எந்த அளவுக்குன்னா சுகர் கண்ட்ரோலாக வைக்கிறதுல முக்கிய பங்கு இது தாங்க. சுகர் மெடிசன் தயாரிக்கிறதுக்காகவே இதை வந்து சில மாநிலங்களில் அறுவடை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட இலை, தண்டு, பூவு எல்லாமே இதோட வேர் கூட அங்கே தண்ணியில் கொதிக்க வச்சு அது ஏதோ மெடிசனாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் வேணால் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து வீட்டு வாசலில் வைக்கிறது ரொம்ப நல்லது, வச்சுக்கோங்க. இது வந்து 2 கலரில் வருதுங்க. ஒன்று வந்து ஒயிட் கலர்லேயும் வருது, இன்னொன்று வந்து லைட் பிங்க் கலர்லேயும் வரும். பார்க்க அழகாகவும் இருக்கும். பூ வந்து நல்லா சூப்பராக காய்க்கும். நல்லா பூக்கும். அது விதையும் வந்து ஒன்று வச்சாலே போதும், நல்லா சுற்றி களைச்சிட்டே வரும். பார்க்கவும் அழகாக இருக்கும். அது பாருங்கள், நல்லா உச்சி வெயிலில் எடுத்தேன். அது வீடியோவில் வந்து எப்படி கிளார் அடிக்குது பாருங்கள், அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள்.